வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ பத்மாவதி தாயார் திருக்கோயிலில் வைபவமாக பவித்ரோற்சவம். 3 நாட்கள் நடைபெற்ற உற்சவ நிறைவாக பூர்ணாகுதி சமர்ப்பித்து தாயாருக்கு ஸ்னப்பன திருமஞ்சனம். தஞ்சை புன்னைநல்லூர் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயிலில் தெப்பத் திருவிழா. சிறப்பு அலங்காரத்தில் திருவீதி உலா கண்டருளி அம்மன் பக்தர்களுக்கு திவ்ய தரிசனம். திருப்பத்தூர் ஸ்ரீ பூமாயி அம்மன் திருக்கோயிலில் திருவிளக்கு பூஜை. பெண்கள் சௌபாகியம் நிலைத்திட திருவிளக்கு பூஜை செய்து அம்மன் அருள் வேண்டி வழிபாடு. சென்னையில் உள்ள திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ பத்மாவதி தாயார் திருக்கோயிலில் பவித்ரோற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்று வந்தது. 3 நாட்கள் நடைபெற்ற பவித்ரோற்சவத்தின் நிறைவாக உற்சவமூர்த்திக்கு ஸ்னப்பன திருமஞ்சனம் வைபவமாக நடைபெற்றது. சென்னை டி நகரில் மிகவும் பிரசித்தி பெற்றது திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ பத்மாவதி தாயார் திருக்கோயில். இங்கு கடந்த 5ஆம் தேதி வருடாந்திர பவித்ரோற்சவம் துவங்கி சிறப்பாக நடைபெற்று வந்தது. 3 நாட்கள் நடைபெற்ற உற்சவ நிறைவாக ஸ்ரீ பத்மாவதி தாயாருக்கு ஸ்னப்பன திருமஞ்சனம் கண்ணுக்கு விருந்தாக நடைபெற்றது. முன்னதாக ஹோமகுண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பித்து திருமஞ்சன மேடையில் உற்சவமூர்த்தியை எழுந்தருளச் செய்தனர். மலர் மற்றும் துளசி மாலையை தாயார் மற்றும் சக்கரத்தாழ்வாருக்கு அணிவித்து பல்வேறு திரவியங்களால் ஸ்னப்பன திருமஞ்சனமும் சக்கரஸ்நானமும் நடத்தினர். ஏராளமான பக்தர்கள் பவித்ரோற்சவத்தில் கலந்து கொண்டு செல்வ திருமகள் ஸ்ரீ மகாலட்சுமி தேவியின் திருவருள் பெற்றனர். தஞ்சையை அடுத்த புன்னைநல்லூரில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயிலில் தெப்பத் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டு சிறப்பு அலங்காரத்துடன் தெப்பத்தில் வலம் வந்த அம்மனை மனதார தரிசித்து வழிபட்டனர். தஞ்சாவூர் அரண்மனை தேவஸ்தானத்திற்குட்பட்ட 88 திருக்கோயில்களில் புன்னைநல்லூர் ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோயில் ஒன்றாகும். இங்கு மூலவர் புற்றுமண்ணால் ஆனதால் அம்மனுக்கு அபிஷேகம் கிடையாது. தைலக்காப்பு மட்டுமே சாற்றப்படும். புகழ்பெற்ற இந்த ஆலயத்தில் ஆண்டுதோறும் தெப்பத் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறும். அந்த வகையில் இந்த ஆண்டு கொடியேற்றத்துடன் துவங்கி விழாவில் அம்பாளுக்கு நாள்தோறும் சிறப்பு அலங்காரம் மற்றும் பூஜைகள் நடைபெற்று வருகிறது. முக்கிய நிகழ்வான தெப்பத் திருவிழாவையொட்டி அருள்மிகு மாரியம்மனை பல்வேறு மலர்களால் சிறப்பாக அலங்கரித்து திருவீதி உலா கண்டருளச் செய்தனர். இதனைத் தொடர்ந்து அம்மனை அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் கொலுவிருக்கச் செய்து பூஜைகள் நடத்தி தீபாரத்தி காண்பித்தனர். தொடர்ந்து தெப்பத்தில் வலம் வந்த புன்னைநல்லூர் ஸ்ரீ மாரியம்மனை பக்தர்கள் மனதார தரிசித்து வழிபட்டனர். நாமக்கல் சுண்டக்கா செல்லாண்டியம்மன் ஆலயத்தில் புரட்டாசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு அம்பாளுக்கு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. பக்தர்கள் திரளாக இந்த வழிபாட்டில் கலந்து கொண்டு அம்மன் அருள் பெற்றனர். நாமக்கல் மாவட்டம் குமரிப்பாளையத்தில் அருள்பாலிக்கும் அருள்மிகு சுண்டக்கா செல்லாண்டியம்மன் ஆலயத்தில் புரட்டாசி மாத பௌர்ணமி பூஜைகள் சிறப்பாக நடைபெற்றது.
முன்னதாக மூலவர் அம்மனுக்கு பால், தயிர், மஞ்சள், இளநீர், பஞ்சாமிர்தம் உள்ளிட்டவைகளால் அபிஷேகம் நடத்தி தீபாரத்தி காண்பித்தனர். அதன் பிறகு அம்பாளுக்கு சந்தனக்காப்பு அலங்காரம் செய்து வெள்ளிக்கவசம் சாற்றி மலர்களால் சிறப்பாக அலங்கரித்தனர். பின்னர் கையில் சூலாயுதத்துடன் அருள்பாலிக்கும் சுண்டக்கா செல்லாண்டி அம்மனை மலர்களால் அர்ச்சித்து மகாமங்கல ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. பக்தர்கள் திரளாக இந்த வழிபாட்டில் கலந்து கொண்டு அம்மனை மனதார தரிசித்து வழிபட்டனர். சென்னை தாம்பரம் அருகே உள்ள அருள்மிகு பஞ்சமுக ஆஞ்சநேய சுவாமி திருக்கோயிலில் சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது. திரளான பக்தர்கள் இந்த அபிஷேக சேவையில் கலந்து கொண்டு அஞ்சனை புத்திரன் ஸ்ரீ ஹனுமனின் திவ்ய திருவருள் பெற்றனர். சென்னை தாம்பரம் அடுத்த கௌரிவாக்கத்தில் அமைந்துள்ளது அருள்மிகு பஞ்சமுக ஆஞ்சநேயர் சுவாமி திருக்கோயில். இங்கு புரட்டாசி மாதத்தை முன்னிட்டு உற்சவ மூர்த்திக்கு ஸ்னபன திருமஞ்சனம் சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக மூலவருக்கு சந்தனக்காப்பு அலங்காரம் செய்து மலர்களால் அலங்கரித்து பூஜைகள் நடத்தினர். மேலும் ஆலயத்தில் குலுவிருக்கும் ஸ்ரீ விநாயகப் பெருமானுக்கும் சந்தனக்காப்பு சாற்றி அலங்காரம் செய்யப்பட்டது. பிறகு உற்சவமூர்த்தி ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேயருக்கு பல்வேறு அபிஷேகம் செய்து நிறைவாக துளசி மாலை சாற்றி புனித நீரால் திருமஞ்சனம் கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். தொடர்ந்து ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு தீபாரத்தி காட்டப்பட்டது. இச்சேவையில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு சடாரி சாதித்து தீர்த்த பிரசாதம் வழங்கினர். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே சிவன்மலையில் உள்ள ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி மலைக்கோயில் உத்தரவு பெட்டியில் மண் கலசத்தில் கடல் நீர் வைத்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. பக்தர்கள் இந்த வழிபாட்டில் கலந்து கொண்டு சுவாமியின் அருள் பெற்றனர். காங்கேயம் அடுத்த சிவன்மலையில் அமைந்துள்ளது பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில். அருணகிரிநாதரால் பாடல் பெற்ற இத்திருத்தலத்தில் சிவன்மலை ஆண்டவர் நடக்கவிருக்கும் இன்னல் மகிழ்ச்சியை குறிப்பால் உணர்த்துவதும் அது சம்பந்தமான பொருட்களை உத்தரவு பெட்டியில் வைத்து வழிபடுவது வழக்கமாக இருந்து வருகிறது. அந்த வகையில் மண், ஏற்கலப்பை, ரூபாய் நோட்டு, இரும்பு சங்கிலி உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் சுவாமியின் உத்தரவின்படி பெட்டியில் வைக்கப்பட்டு வழிபாடு நடைபெற்று வந்தது. இந்நிலையில் கோயம்புத்தூரை சேர்ந்த பெண் பக்தர் கனவில் கடல் நீர் வைத்து பூஜை செய்யுமாறு ஆண்டவன் கூறியதாகவும் அதன்படி வெள்ளை மற்றும் சிவப்பு பூ வைத்து சுவாமியிடம் உத்தரவு கேட்கப்பட்டது. சுவாமியிடம் இருந்து வெள்ளைப்பூ விழுந்து அனுமதி கிடைத்ததால் கடல் நீர் உத்தரவு பெட்டியில் வைத்து பூஜை நடைபெற்றது. திரளான பக்தர்கள் சிவன்மலைக்கு வந்து சுவாமி மற்றும் கடல் நீரை வணங்கி செல்கின்றனர். திருப்பூர் மாவட்டம் பெருமாள் மலை ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் திருக்கோயில், செங்கல்பட்டு மாவட்டம் வையாவூர் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் மற்றும் பஞ்சவடி ஸ்ரீ ஜெயமங்கல பஞ்சமுக ஆஞ்சநேயர் திருக்கோயில்களில் 3ஆம் சனிக்கிழமையொட்டி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. அந்த தொகுப்பினை இப்போது பார்க்கலாம். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் பகுதியில் பெருமாள் மலை என்ற சிறிய மலைக்குன்றில் ஸ்ரீ பூமி நீலா நாயகி சமேத ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோயில் உள்ளது. தற்போது திருப்பணிகள் நடைபெற்று வருவதால் கோவில் அருகே சுவாமிக்கு பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. இங்கு ஒவ்வொரு ஆண்டும் புரட்டாசி மாதத்தில் வரும் சனிக்கிழமைகளில் சிறப்பு வழிபாடு நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டும் சுவாமிக்கு பூஜைகள் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன. 3வது சனிக்கிழமை அன்று ஸ்ரீ பூமி நீலா நாயகி சமேத ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாளுக்கு சிறப்பு அலங்காரமும் வழிபாடும் நடைபெற்றது. பின்னர் காங்கேயம் நண்பர்கள் அன்னதான குழு சார்பில் பக்தர்களுக்கு அன்னப்பிரசாதம் விநியோகிக்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே தென் திருமலை என அழைக்கப்படும் திருமலை வையாவூர் மலையில் உள்ளது ஸ்ரீ அலர்மேல் மங்கா சமேத ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் ஆலயம். இங்கு புரட்டாசி மாத பூஜைகள் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன. 3ஆம் சனிக்கிழமையொட்டி மூலவர் மற்றும் உற்சவ மூர்த்திக்கு சிறப்பு அலங்காரம் மற்றும் பூஜைகள் நடைபெற்றன. பிறகு மலர்களால் அர்ச்சித்து மூலவர் மற்றும் உற்சவ மூர்த்திகளுக்கு தீபாரத்தி காண்பித்தனர். பக்தர்கள் நீண்ட வரிசையில் பல மணி நேரம் காத்திருந்து ஸ்ரீ அலர்மேல்மங்கா சமேத ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாளை தரிசித்து அருள் பெற்றனர். புதுச்சேரி அடுத்த பஞ்சவடி ஸ்ரீ ஜெயமங்கல பஞ்சமுக ஆஞ்சநேயர் திருக்கோயிலில் ஸ்ரீவாரி வெங்கடாஜலபதி எழுந்தருளி அருள்பாலிக்கிறார். பெருமாளுக்கு உகந்த புரட்டாசி மாத 3ஆம் சனிக்கிழமையொட்டி ஸ்ரீவாரி வெங்கடாஜலபதிக்கு ரோஜா, செண்பகமலர், மல்லி, சம்பங்கி, மரிக்கொழுந்து உள்ளிட்ட பல்வேறு மலர்களால் சிறப்பாக அலங்காரம் செய்யப்பட்டது. அதேபோல் உற்சவ மூர்த்திகளுக்கு முத்தங்கி அணிவிக்கப்பட்டு பல்வேறு வகையான பூஜைகள் நடத்தி தீபாராதனை காண்பித்தனர். மேலும் ஸ்ரீ ஜெயமங்கல பஞ்சமுக ஆஞ்சநேயரை துளசி மற்றும் மலர்களால் சிறப்பாக அலங்கரித்து பூஜைகள் நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து
பெருமாள் மற்றும் ஸ்ரீ ஆஞ்சநேயரை தரிசித்து மனமுருக வேண்டி வழிபட்டனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. தென்காசியில் பிரசித்தி பெற்ற தோரணமலை அருள்மிகு முருகன் திருக்கோயிலில் பஞ்சபூதங்களுக்கான சிறப்பு பூஜை நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் இந்த பூஜையில் கலந்து கொண்டு இறையருள் பெற்றனர். தென்காசி மாவட்டம் கடையம் அருகே அமைந்துள்ளது தோரணமலை ஸ்ரீ முருகன் திருக்கோயில். அகஸ்தியர் மற்றும் தேரையர் வழிபட்ட தலமாக இத்தலம் போற்றப்படுகிறது. வரலாற்று சிறப்புமிக்க இத்திருக்கோயிலில் பஞ்சபூதங்களை போற்றி சிறப்பு பூஜை நடைபெறுவது வழக்கம். அதன்படி இங்குள்ள ஸ்ரீ விநாயகப் பெருமான் மற்றும் ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு ஆராதனை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து விருட்சராஜா, சப்தகன்னிகைகள், சுனை மற்றும் 27 நட்சத்திரங்களுக்கான மரங்களுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. அதன் பிறகு பஞ்சபூதங்களை போற்றும் விதமாக பொங்கல் வைத்து வழிபாடு நடத்தினர். பக்தர்கள் திரளாக இதில் கலந்து கொண்டு வாழ்வாதாரமாக விளங்கும் பஞ்சபூதங்களை வணங்கி வழிபட்டனர். திண்டுக்கல், திருச்சி ஆகிய பகுதிகளில் உள்ள சிவாலயங்களில் சனி பிரதோஷ வழிபாடு சிறப்பாக நடைபெற்றது. பக்தர்கள் திரளாக இந்த வழிபாடுகளில் கலந்து கொண்டு ஸ்ரீ நந்தீஸ்வர பகவானை தரிசித்து வழிபட்டனர். திண்டுக்கல் மாவட்டத்தின் அருகே அமைந்துள்ளது ஸ்ரீ காளகஸ்தீஸ்வரர் உடனமர் ஸ்ரீ ஞானாம்பிகை அம்பாள் திருக்கோயில். இங்கு மூலவர் எதிரே நந்தி பகவான் திருக்காட்சி தந்தருள்கிறார். சனி பிரதோஷ நன்னாளில் நந்தி பகவானுக்கு பால், சந்தனம், இளநீர், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து ஸ்ரீ நந்தீஸ்வரரை மலர்களால் அலங்கரித்து அர்ச்சனை நடத்தி தீபாரத்தி காண்பித்தனர். பிறகு சுவாமி அம்பாள் சிறப்பு அலங்காரத்துடன் ரிஷப வாகனத்தில் புறப்பாடு கண்டருளினர். ஆலய பிரகாரத்தில் பலம் வந்த ஸ்ரீ காளகஸ்தீஸ்வரர் உடனமர் ஸ்ரீ ஞானாம்பிகை அம்பாளை பக்தர்கள் தரிசித்து வழிபட்டனர். திருச்சி மாவட்டம் திருவெரும்பூரை அடுத்த குண்டூர் 100 அடி சாலையில் ஸ்ரீ திரிபுர சுந்தரி சமேத ஸ்ரீ திரிபுர சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் புரட்டாசி மாத சனி பிரதோஷ வழிபாடு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக மூலவர் சுவாமி, அம்பாள் மற்றும் நந்தி பகவானுக்கு பால், சந்தனம், தயிர், திரவிய பொடி, பஞ்சாமிர்தம் உள்ளிட்டவைகளால் அபிஷேகம் சிறப்பாக நடத்தி தீபாரத்தி காண்பித்தனர். பின்னர் ஸ்ரீ திரிபுர சுந்தரி சமேத ஸ்ரீ திரிபுர சுந்தரேஸ்வரர் மற்றும் ஸ்ரீ நந்தீஸ்வரரை மலர்களால் அர்ச்சித்து பல்வேறு வகையான ஆரத்திகள் கட்டப்பட்டன. பக்தர்கள் இந்த பிரதோஷ கால வழிபாட்டில் சுவாமி, அம்பாள் மற்றும் நந்தி பகவானை தரிசித்து வழிபட்டனர்.
சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. திருப்பத்தூர் ஸ்ரீ பூமாயி அம்மன் திருக்கோயிலில் திருவிழாவை முன்னிட்டு திருவிளக்கு பூஜை வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஏராளமான பெண்கள் சௌபாகியம் வேண்டி திருவிளக்கு பூஜை செய்து அம்மன் அருள் பெற்றனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் நகர் மையப்பகுதியில் அமைந்துள்ளது புராண சிறப்புமிக்க ஸ்ரீ பூமாயி அம்மன் ஆலயம். இங்கு திருவிழாவை முன்னிட்டு மூலவர் அம்மனுக்கு மஞ்சள் காப்பு சாற்றி வளையல் மற்றும் பூ மாலைகளால் சிறப்பாக அலங்கரித்து பூஜைகள் நடத்தினர். அதேபோல் உற்சவர் அம்மனை சிறப்பாக அலங்கரித்து ஆலய பிரகாரத்தில் கொலுவிருக்கச் செய்து வழிபாடு நடைபெற்றது. அதன் பிறகு பெண்கள் விளக்கினை அம்மனாக பாவித்து மங்கள பொருட்களால் அலங்கரித்து 108 போற்றி மந்திரங்களை உச்சரித்து பூஜை செய்தனர். தொடர்ந்து உற்சவர் மற்றும் மூலவர் அம்மனுக்கு தீபாரத்தி காட்டப்பட்டது. பக்தர்கள் திரளாக இந்த பூஜையில் கலந்து கொண்டு ஸ்ரீ பூமாயி அம்மனை மனதார வேண்டி வழிபட்டனர். விருதுநகர் ஸ்ரீ வாசுகி அம்மன் திருக்கோயிலில் பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு முளைப்பாரி வைபவம் சிறப்பாக நடைபெற்றது. காப்பு கட்டி விரதமிருந்த ஏராளமான பக்தர்கள் முளைப்பாரிகளை எடுத்து வந்து அம்மனுக்கு சமர்ப்பித்தனர். விருதுநகரில் அமைந்துள்ளது பிரசித்தி பெற்ற ஸ்ரீ வாசுகி அம்மன் திருக்கோயில். இங்கு 10ஆம் ஆண்டு பொங்கல் திருவிழா வைபவமாக துவங்கியது. விழாவில் நாள்தோறும் அம்மனுக்கு சிறப்பாக அலங்காரம் செய்து பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. முக்கிய நிகழ்வாக முளைப்பாரி உற்சவம் வைபவமாக நடைபெற்றது. முன்னதாக மூலவர் ஸ்ரீ வாசுகி அம்மனை மலர் மாலைகளால் அலங்கரித்து தீபாரத்தி காண்பித்தனர். இதனைத் தொடர்ந்து நவதானியங்கள் கொண்டு வளர்க்கப்பட்ட முளைப்பாரிகளை பெண்கள் தலைமீது சுமந்தபடி ஊர்வலமாக எடுத்து வந்து அம்மனுக்கு சேர்ப்பித்தனர். சிவகங்கை மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ திருவேட்டை ஐயனார் புரவி எடுப்பு விழா விமர்சையாக நடைபெற்றது. பக்தர்கள் இதில் கலந்து கொண்டு தங்கள் வேண்டுதல் படி நேர்த்திக்கடனை செலுத்தி சுவாமியை தரிசித்தனர். சிவகங்கை மாவட்டம் சோழபுரம் கிராமத்தில் அமைந்துள்ளது பிரசித்தி பெற்ற அருள்மிகு திருவேட்டை ஐயனார் திருக்கோயில். இங்கு புரட்டாசி மாத பெருவிழாவாக புரவி எடுப்பு திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக மூலவர்களான பூரண புஷ்கலா தேவியர்கள் சமேத திருவேட்டை ஐயனாருக்கு சந்தனக்காப்பு சாற்றி வண்ண மலர்களால் சிறப்பாக அலங்கரித்தனர். அதைத் தொடர்ந்து பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடத்தி சுவாமிக்கு தீபாரத்தி காண்பித்தனர். அதன் பிறகு மண்ணாலான குதிரை பொம்மைகளை வஸ்திரம் மற்றும் மலர்களால் அலங்கரித்து தூபதீபம் காண்பித்தனர். மேளதாள மங்கள வாத்தியங்கள் முழங்க குதிரை பொம்மைகளை எடுத்துக்கொண்டு கிராமத்தை சுற்றி ஊர்வலமாக சென்று வந்த பக்தர்கள் பின்னர் திருவேட்டை ஐயனார் கோயிலில் வைத்து தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்தினர். திண்டுக்கல்லில் உள்ள ஸ்ரீ காளஹஸ்தீஸ்வரர் உடனமர் ஸ்ரீ ஞானாம்பிகை திருக்கோயிலில் புரட்டாசி சதுர்த்தசி பூஜைகள் சிறப்பாக நடைபெற்றன. பக்தர்கள் இந்த பூஜைகளில் கலந்து கொண்டு சுவாமி அம்பாளின் திவ்ய திருவருள் பெற்றனர். திண்டுக்கல் மாவட்டத்தின் அருகே உள்ளது ஸ்ரீ காளஹஸ்தீஸ்வரர் திருக்கோயில். இங்கு சுவாமி ஸ்ரீ ஞானாம்பிகை அம்பாளுடன் அருள்பாலித்து வருகிறார். புரட்டாசி சதுர்த்தியையொட்டி ஸ்ரீ நடராஜர் சமேத சிவகாமி அம்மையார் மாணிக்க வாசகர் திருவுருவ சிலைக்கு பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் சிறப்பாக நடத்தினர். இதைத் தொடர்ந்து உற்சவ மூர்த்திகளை சிறப்பாக அலங்கரித்து அர்ச்சனை செய்து தீபாரத்தி காண்பிக்கப்பட்டது. பக்தர்கள் இந்த அபிஷேக சேவையில் கலந்து கொண்டு ஸ்ரீ நடராஜர் சமேத சிவகாமி அம்மையார் மாணிக்க வாசகரை தரிசித்து வழிபட்டனர். நாமக்கல்லில் உலக பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ ஆஞ்சநேயர் கோயில் அமைந்துள்ளது. ஒரு சமயம் கண்டகி நதியிலிருந்து ஒரு சால கிராமத்தை எடுத்து வந்து கொண்டிருந்த ஆஞ்சநேயர் சந்தியாவந்தனம் செய்ய அதை கீழே வைக்க முடியாமல் திகைத்து நின்றாராம். அப்போது கமல தீர்த்தம் அருகே திருமாலின் நரசிம்ம அவதாரம் காண தவம் புரிந்து கொண்டிருந்த லக்ஷ்மி தேவியின் நிபந்தனையுடன் அவரிடம் அதை கொடுத்துவிட்டு நீராட சென்றாராம். குறிப்பிட்ட நேரத்தில் வராததால் லக்ஷ்மி தேவி சாலக்கிராமத்தை கீழே வைத்துவிட அது பெரிய மலையாக உருவெடுத்ததாம். திருமால் நரசிம்ம மூர்த்தியாக ஸ்ரீ லக்ஷ்மி தேவிக்கும் ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கும் காட்சி தந்து அங்கேயே ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மராக கோயில் கொண்டார். அவரை கண்கள் திறந்து நின்ற நிலையில் கைகூப்பி தொழுதபடி ஸ்ரீ ஆஞ்சநேயரும் இங்கு எழுந்தருளினார். பிரசித்தி பெற்ற இந்த ஆலயத்தில் ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு நடைபெறும் அபிஷேக அலங்கார ஆராதனைகள் பற்றி இப்போது பார்க்கலாம். நாமக்கல்லில் உள்ள ஆஞ்சநேயர் 18 அடி உயரத்துடன் எழுந்தருளி விமான கோபுரமின்றி காட்சியளிக்கிறார். ஆலய பிரகாரத்தில் அஞ்சனை புத்திரனின் சாகச திருவுருவங்கள் ஓவியங்களாக வரையப்பட்டுள்ளன. விரதம் மேற்கொண்ட பக்தர்கள் பால் குடங்களை தலைமீது சுமந்தபடி ஆலய பிரதட்சணமாக வந்து ஸ்ரீ அஞ்சனை புத்திரனுக்கு சமர்ப்பிக்கின்றனர். ஒரே கல்லால் ஆன சிற்பமாக
கையில் ஜபமாலையுடன் தொழுதபடி காட்சியளிக்கிறார் ஸ்ரீ ஆஞ்சநேயர். இவருக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பஞ்சாமிர்த அபிஷேகம் நடத்தப்படுகிறது. வெல்லம் தூவி வெண்ணெய் சாற்றி மாதுளையால் நாமம் வரைந்து பல வகையான பழங்களுடன் தேன், நெய் ஆகியவற்றையும் சமர்ப்பித்து அபிஷேகத்தை சிறப்பாக செய்கின்றனர். தொடர்ந்து பக்தர்கள் கொண்டு வந்த பால் தலை முதல் பாதம் வரை ஊற்றப்படுகிறது. பிரம்மாண்ட ஆஞ்சநேயருக்கு நடைபெறும் அபிஷேக சேவையை காண கண்கோடி வேண்டும். பாலால் அபிஷேகம் செய்தால் சகல சம்பத்துக்களும் அமைய பெறும் என்பது நம்பிக்கை. பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட வண்ண நறுமண மாலைகள் ராமபக்தனுக்கு அணிவிப்பதற்காக தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. ஸ்ரீ அஞ்சனை புத்திரனுக்கு மிகவும் பிடித்த பலகாரமான வடைகளால் மாலைகள் அணிவித்து உற்சவ நாட்களில் வடை மாலை அலங்காரம் செய்யப்பட்டு ஆரத்திகள் காண்பிக்கப்படுகின்றன. பக்தர்களும் அவரவர் வசதிக்கேற்ப 1008, 5008, 10,008 என வடைகளை தயார் செய்து வடை மாலை சாற்றுகின்றனர். முக்கிய விசேஷ நாட்களான ஹனுமந்த ஜெயந்தி, மார்கழி அமாவாசை, தை அமாவாசை உள்ளிட்ட நாட்களில் இந்த அலங்காரம் செய்யப்படுகிறது. ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமிக்கு தங்க தலைப்பாகையுடன் தங்க கவசம் அணிவித்து மாலைகள் சூட்டப்பட்டு உதிரி பூக்களால் அர்ச்சனை செய்யப்படுகிறது. தங்க கவச அலங்காரத்தில் அஞ்சனை புத்திரனை ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்கின்றனர். இதேபோல் மற்றொரு உற்சவத்தில் வெள்ளி கவச அலங்காரம் செய்யப்படுகிறது. துளசி தளத்தால் ராமபக்தனுக்கு அர்ச்சனை செய்து கற்பூர ஆரத்தி காட்டப்படுகிறது. சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆஞ்சநேயரை தரிசிக்கும் பக்தர்கள் வாழ்வு வளம் பெற வேண்டி நெய் விளக்குகள் ஏற்றி வைத்து வழிபடுகின்றனர். இதேபோல் முக்கிய விழா நாட்களில் ஸ்ரீ ஆஞ்சநேயர் சுவாமிக்கு சந்தன காப்பு அலங்காரமும் அழகாக செய்யப்படுகிறது. பட்டுச் சேலையில் தலைப்பாகையும் இடுப்பில் பட்டு வஸ்திரமும் அணிந்து கொண்டு மாலைகளுடன் காட்சியளிக்கும் ஆஞ்சநேயர் சுவாமிக்கு கற்பூர ஆரத்திகள் சமர்ப்பிக்கப்படுகின்றன. உடல் முழுக்க சந்தன அலங்காரத்துடன் காட்சியளிக்கும் ஆஞ்சநேயரை மனமுருக வேண்டினால் உடல் உஷ்ணம் தணிந்து குளிர்ச்சி அடைவதாக ஐதீகம். இதேபோல் உற்சவங்களின் போது தங்கத்தேரில் உற்சவ பெருமானை சர்வ அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்து ஆலய பிரதட்சிணமாக எடுத்து வருகின்றனர். ராமதூதன், அஞ்சனை புத்திரன், மாருதி, சஞ்சீவி, ஹனுமான் என்று பல பெயர்களில் ஆஞ்சநேயரை போற்றி துதித்தால் தைரியம், வாழ்வில் நம்பிக்கை, உடல் நலம் ஆகியவற்றை அளிப்பார் ஸ்ரீ ஆஞ்சநேயர். நாமும் நாமக்கல்லில் குடிக்கொண்டிருக்கும் பிரம்மாண்ட ஸ்ரீ ஆஞ்சநேயரை தரிசித்து அருள் பெறுவோம். ஜெய் ஆஞ்சநேயா. மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ பத்மாவதி தாயார் திருக்கோயிலில் வைபவமாக பவித்ரோற்சவம். 3 நாட்கள் நடைபெற்ற உற்சவ நிறைவாக பூர்ணாகுதி சமர்ப்பித்து தாயாருக்கு ஸ்னப்பன திருமஞ்சனம். தஞ்சை புன்னைநல்லூர் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயிலில் தெப்பத் திருவிழா. சிறப்பு அலங்காரத்தில் திருவீதி உலா கண்டருளி அம்மன் பக்தர்களுக்கு திவ்ய தரிசனம். திருப்பத்தூர் ஸ்ரீ பூமாயி அம்மன் திருக்கோயிலில் திருவிளக்கு பூஜை. பெண்கள் சௌபாகியம் நிலைத்திட திருவிளக்கு பூஜை செய்து அம்மன் அருள் வேண்டி வழிபாடு. ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.